அப்போ இதுக்கு தான் என்னை திட்டிருக்கீங்கன்னா யார்ட்டையும் பேச விடாம. ஆமாம், யார்ட்டையும் பேசக்கூடாது. எல்லா ஜென்ஸுக்கும் இந்த எண்ணம் இருக்குது என்னமாம்மா? தான் லவ் பண்ணுற பொண்ணு யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, எந்த ஜென்ஸ்கிட்டையும். ஆமாம், பேசக்கூடாது. பிறகு அவனுக்கும் ஆசை வந்துட்டு என்ன செய்ய முடியும்? நான் அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லுவானுவேன். காரணம் சொல்லுவான்னா இவன் வந்து என்கிட்ட பேசினானால தான் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லுவானு. அது எதுக்கு? முன்னாடி சந்தோஷம் கவலை எல்லாம் அது எனக்கு மட்டும் தானே, அடுத்தவங்க தெரியக்கூடாது. அது சொல்கிறவங்களுக்கு ஓகே, நீங்கள் சொல்லாமலே வச்சுருந்தா? உங்ககிட்ட சொல்லலை, அவ்வளோதான். மற்றபடி உன்னை நான் கவனிச்சிட்டேன்ல. அதில் உங்களை யாரும் அடிச்சுக்க முடியாது. ஆமாம், என் முன்னாடி நான் நல்லா பார்த்துக்கணும்ல. பார்ப்போம் இது எவ்வளோ நாளைக்குன்னு. யாருக்குன்னே இப்போ சரி இல்லை நீங்கள். நான் கரெக்டாக தான் இருப்பேன், நீ முதல்ல ஒழுங்காக இருக்கேன்னு பார்ப்போம். இப்போவுமே சரியில்லை, ஒழுங்காகவே கவனிக்க மாட்டேக்க. அப்படி சொல்லாதீங்க. கவனிச்சா கவனிக்கலான்னு சொல்லுவாங்களா யாரும்? அப்போவுமே இவ்வளோக்குள்ளே இருந்திருக்கீங்களே, எப்படி மாமா வேலைக்கு போனீங்க? போகிறதுக்கு மனசே இல்லை, அப்புறம் என்ன செய்ய? ஃபோட்டோஸ்லாம் இருக்குல்ல, பார்த்துக்குவேன். அது போக அங்கே மாமாட்ட பேசுவேன். இங்கே பிரியாக்குள்ளே என்ன இருந்தாலும் வந்து சொல்லுவா, கேட்டுக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு தைரியம் தான். இது கொடைக்கு வரதட்டியும் ரொம்ப வருத்தப்பட்டேன். அதுக்கப்புறம் வருத்தப்படல, ஏன்னா என்ன பவிட்ட பேசுவான்ல, பவி சொல்லலாம். எங்கள் அண்ணனே அங்கே வந்த பிறகு தான் பவியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டான். ஆனால் பவி அண்ணன்கிட்ட அதிகமாக பேச மாட்டாளா? அப்புறம் எப்படி பிடிச்சிச்சு அண்ணனுக்கு? அது தெரியலையே அவனுக்கு எதுக்கு பிடிச்சிச்சுன்னு. நீங்கள் எல்லோரும் ஒன்றா தானே இருக்கீங்க எப்போதும், அதனால் கேரக்டர் பிடிச்சதோ என்னமோ. வேணா வேறு எந்த ஊர்லேயுமா இருக்கா, இங்கே தானே இருக்கா பிறந்ததுலேருந்து. வேணா அவளுடைய கேரக்டர் ஏதாட்டும் பிடிச்சிருக்கும் அவனுக்கு. ஆனால் அண்ணன் எவ்வளோ தைரியமாக போட்டு அவட்ட சொல்லிட்டாங்க லவ் பண்ணுறேன்னு. உங்களுக்கு என்ன சொல்லதுக்கு என்ன? அட ஆரம்பண்டல், நான் கொடைக்கு வந்தப்போ அவன்கிட்ட ஊருக்கு போகிறப்போ சொல்லிட்டு போயிடலான்னு தான் பிளான் போட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீ வந்துட்டில்ல. எதுக்கு சொல்லணும்னு நினச்சேன்னா, காலேஜ் போன பிறகு அப்புறம் மறுபடியும் பசங்க ஏதாச்சும் சொல்லிடக்கூடாதுல்ல. பிறகு என்கிட்ட காண்டாக்ட் இல்லை, நீ எதுவும் சொல்ல மாட்டே கேட்க மாட்டேங்கிற ஒரு பயம். அதனால தான் நான் உன்கிட்ட சொல்லிட்டு போகணுன்னு நினச்சேன். ஆனால் நீ முந்திட்டல, அதனால் எனக்கு ரொம்ப தைரியமாயிடுச்சு. நீ தானே லவ் பண்ணுறல, அதனால் என்ன பண்ணேன், யாரும் உன்கிட்ட சொல்லாத அளவுக்கு பார்த்துக்கிட்டேன். அதுக்கு தான் என்கிட்ட பேசாத அளவுக்கு உன்னை நான் வச்சேன். பேசணுன்னு வச்சுக்கோயேன், இப்போ நீ நார்மலாக இருப்பேன். அப்புறம் என்னை பற்றி எப்படி நினைப்பேன், தேடுவேன். அப்புறம் அட்லீஸ்ட் நீ டிகிரி முடிக்கணும்லாமா? சும்மாவே எங்கள் மாமா கேட்க என் பிள்ளை என்னடா பண்ணுன்னு. இதே இது டிகிரி முடிக்காமல் கூப்பிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். ஆமாம், நிறைய சேட்டை பண்ணியிருக்கீங்க, கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்குது. அதுக்கு இனிமேலாம் எதுவும் கேட்காது, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க மாமா. ஆஹா, சொல்ல முடியாதுப்பா, என்கிட்ட எனர்ஜி இல்லை, சும்மா இரு. என்ன வயக்காட்டு வேலைக்கா போறியா? எனர்ஜி இல்லையா? ஆஃபீஸில் உட்காந்து தானே வேலை பார்க்கிய, பிறகு என்ன? இல்லை பேசுகிறிய நீ தான். வாயன் போய் வயக்காட்டு வேலையை பாரு, கிணத்துல போயிருக்கே இத்தனை நாள், ஏதாச்சும் வேலை செஞ்சுருக்கியா? நான் எதுக்கு செய்யணும்? நானும் செய்ய மாட்டேன். நல்ல பவமானமாக சொல்லுவா. யார் செய்ய பார்ப்போம்? எங்கள் அம்மாவை செய்ய சொல்லுங்கள். எங்கள் அம்மா செய்வாங்க, நல்ல ஆள் தான். எங்கள் அம்மா செய்யணும், நீங்கள் உட்காந்து தும்பிடும். ஆமாம், நாங்கள் சாப்பிடுவோம், வேலை செய்யணும். நீ குழந்தை வந்தால் நீ ஊரில் தான் இருக்கணும், கிணத்து வேலையை பார்த்துட்டு அங்கேயே இரு. ரொம்ப சௌரியம், தேவையான போய் பாருங்கள், இல்லைன்னா இருங்க. அப்படியே நம்பி பார்க்கட்ட கிணத்து வேலையா? உங்களுக்கு வேலை பார்க்க தெரியுமா அம்மா? தெரியல, கற்றுக்கிட வேண்டியதான். அதெல்லாம் அத்தை பார்த்துக்குவாங்க ஆள் வச்சு. அம்மா இருக்கிற வரைக்கும் அம்மா பார்த்துக்குவாங்க, அதுக்கப்புறம் பொறுப்பு யார் எடுப்பா? நீ தானே எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் வேலை தெரியும். என்ன மாமியார் ட்ரைனிங்கா? ஆமாம், அத்தை செய்யும்ல, நீ இருன்னு சொல்லும், நான் தான் அத்தை கூட சேர்ந்து ஏதாவது செய்வேன். நல்ல மாமியாரை முதல்ல கரெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். வேறு இடத்துக்கு போயிருக்கணும், இந்நேரம் இவ்வளோ சொகுசாமி படுத்துருக்க முடியாது. ஏக்கு இவ்வளோ ஃப்ரீடம்லாம் அங்கே யாரும் கொடுக்க மாட்டாங்க, பெண்டு நிமித்துருவாங்க வேலை செய்ய சொல்லி, அதை தெரிஞ்சுக்க. அம்மா வீட்டில் என்னன்னா அம்மா உனக்கு இருக்க இடத்துல எதுனாலும் கொண்டு வந்து தருவாங்க, இருந்துக்கிட்டே கேட்டு சாப்பிட்லாம். நான் மற்ற வீட்டுக்கெலாம் போனேன்னா இப்படி இருக்க முடியாது, அதை தெரிஞ்சுக்க. என்ன வேலை செஞ்சாலும் குறை, உட்காந்தாலும் குறை, தூங்கினாலும் குறை, எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லுவாங்க, அது தெரிஞ்சுக்கோ. இப்படி சொகுசாக வந்து எப்பவும் படுத்தெடுப்ப பார்க்கல, இப்படியெல்லாம் ரூமுக்குள்ளே வர முடியாது பார்க்கல. காலையில் எழுந்திரிச்சி வேலை ஆரம்பிக்கிறது நைட்டு தூங்குற 10 மணி வரைக்கும் இருக்கும் வேலை, ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க, புரியுதா? நைட்டு வேணால் பார்த்துக்கலாம், இப்படி படுத்துக்கிட வேண்டியதான். இதுதான் நான் எங்கேயும் போகலை, சமையல எங்கள் அத்தையே கற்றுக்கிட்டேன், எங்கள் அத்தை கூடயே இருந்திருக்கேன். ஏக்கு என்னை கரெக்ட் பண்ணியா? உங்களை கரெக்ட் பண்ணணும்னு இல்லை, இருந்தாலும் எங்கள் அத்தை கூடயே இருக்கணும்னு நினச்சேன், எங்கள் அத்தை கூடயே இருந்தேன். எங்கள் அத்தைக்கு இவ்வளோ ஆசை இருக்குன்னு எதிர்பார்க்கல, அவங்க கூடயே வச்சுக்கணுன்னு. அப்பாவுக்கு அதே என்னது என்னம்மா? நானே மாமா இப்படிலாம் யோசிக்கணும்னு எதிர்பார்க்கலையே. என்கிட்ட ஒரு நாள் கூட அப்போ கேட்கவே இல்லை மாமா, உங்களை எனக்கு பிடிக்குமா பிடிக்காதானே? இந்த மாமா கெஸ் பண்ணியிருக்கோம், ஏன்னா நீ எப்போதும் இங்கே தானே இருக்கேன், அங்கே இருக்கிறத விட அம்மா கூட பேசிகிட்டு இருக்கலாம், அதனால் என்னை பிடிக்கும்னு நினச்சிருக்கோம். மாமா என்கிட்ட என்னமா சொல்லிச்சு, என் தங்கச்சி பண்ணி தான் கட்டி கொடுக்கணும்னு நம்ம எப்போவோ முடிவு பண்ணிட்டேன்னா, என் தங்கச்சி என் பொண்ணை நல்லா பார்த்துக்குவாடா, ஆனால் நீ அவன் மேலே இப்படி ஆசை வச்சிருப்பேன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிச்சு. இது எப்போ சொல்லிச்சு? இது உங்கள் அண்ணன் 2 பேரும் வந்து கேட்டானும்ல கல்யாணம் பண்ணுறதுக்கு, கேட்டதுக்கு அப்புறம் நீ
அந்த மாதிரி சொன்னல என்கிட்ட பேசும்போது அவன் வந்தான்ட்டு. அதுக்கப்புறம் உன்னைய நான் அம்மா கொண்டு பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விட சொன்னேன். மாமா ரிட்டர்ன் கூப்பிட்டு வர சொன்னேன் தெரியுமா? அப்போ அவன்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னல, நீ வீட்டுக்கு போ, அம்மா கொண்டு பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விடுவாங்கன்னு. அப்போ பேசும்போது சொல்லிச்சு. அப்போமே சொல்லியிருக்கு. அப்போ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. என்ன சொல்லணும்? நீங்கள் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லியிருந்துச்சுன்னா நான் கண்டுபிடிச்சிருப்போம்ல நீங்கள் தான்ட்டு. அதுக்கு தானே யார்ட்டையும் சொல்லக்கூடாது மாமான்னு சொல்லி வச்சுருக்கோம். உடனே மாமான்னு சொல்லி வச்சு, மாமா இது உங்களுக்கு அக்கா மச்சான் அம்மாவுக்கு தெரிஞ்சால் போதும், வேறு யாருக்கு தெரியாண்டா, நந்தினிக்கு முக்கியமாக தெரியக்கூடாதுன்னு சொன்னோமா. ஏன்டா அவள் தெரிலன்னா வருத்தப்படுவாளாடா அப்படின்னு சொல்லிச்சு. ஏன்டா மாமான்னு சொல்லி வச்சதே இதுக்கு தரேன். அவளை பத்திரமா பார்த்துக்காங்க வீட்டில் நான் வர்ற வரைக்கும். அவள் ரொம்ப டென்ஷனாக இருப்பான். ரோட்டில் போயிட்டு வரும்போது டென்ஷன்லேயே போயிட்டு வருவான். அம்மா தான் நீங்கள் கூப்பிட்டு வாங்க, அம்மா கொண்டு விட்டு வருவாங்க, பஸ் ஏற்றி விட்டுருவாங்கன்னு சொன்னோம்னா மாமா ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு. எல்லாத்தையும் மடக்கி கைகளை தான் வச்சுருக்கிய. ஆமாம், நான் எல்லாத்தையும் மயக்கி வச்சுருக்கேன்னா நீ என்ன மயக்கிட்டியே? அதான் மாமா. எப்படி மாமா? மாமா உங்களை காலேஜில் ஒரு பிள்ளை கூட லவ் பண்ணுறேன்னு சொல்லையா? அவங்க அண்ணன் இன்னைக்கு சொல்லும்போது சொன்னான்ல, மைசூர் போகும்போது இத்தனை பேர் சொல்லியும் நீ என் தங்கச்சிட்ட வந்துட்டேன்னு. வாங்கிட்ட விழுறதுக்கு தான் அவ்வளோக்கிட்டலாம் விழாமல் இருந்தானே என்னமோ தெரில. எத்தனை பேர் சொன்னாங்க? அது ஒரு 4-5 பேர் சொல்லியிருப்பாள். எப்போ சொன்னாங்க மாமா? ஃபஸ்ட்டு 2 வருஷம் சொல்லலை, அதுக்கப்புறம் 2 வருஷம் தான் சொன்னாலுது. அதில் ஒருத்தரை கூட உங்களுக்கு பிடிக்கலையா? எனக்கு பிடிச்சது இங்கெல்லாம் இருக்குது, என் கூட இருக்க, அப்புறம் அங்கே எப்படி பிடிக்கும்? இல்லை மாமா, என்னைய வந்து டூருக்கு போன பிறகு தானே புரிஞ்சுக்கிட்டீங்க லவ் பண்ணுறீங்கன்னு. அதுக்கு முன்னாடி அவங்க சொல்லும்போது கூட அவங்கள லவ் பண்ணணும்னு தோணலையா உங்களுக்கு? எனக்கு தோணலை. யாரையும் லவ் பண்ணக்கூடாது தானே பிளானில் இருந்தேன். லவ் பண்ண வச்சேன்னா சாப்பாடு தரும்போது ஏதாச்சும் மாத்திரை போட்டியா என்ன? ஏக்கு அப்படி கேட்கிய? இல்லை, அவ்வளோ பேர் சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஒரு ஃபீலிங் இல்லை. நான் உன்னைய தேட வச்சுட்டல, அதுக்கு இழுத்துட்டடி நீ. எவ்வளோ நேரம் தாங்க எப்படி படுப்பேன்? நல்லா படுத்து சொகுசு கண்டுக்கிட்டேன் என்ன? நீங்கள் தானே சொன்னீங்க உங்கள் இடம் தான், நீங்கள் எவ்வளோ நேரம் படுக்கலான்னு. அதுக்கு இரு கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் இடம் கிடையாது. கேக்கு என் இடம் தானே. இது கொஞ்ச நாளைக்கு தான், அவ்வளோதான். என் குட்டி பாப்பா வரதட்டி தான், அதுக்கப்புறம் அவங்களுக்கு தான் அந்த இடம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்குள்ளே இடம் எனக்கு மட்டும் தான். நல்ல சௌரியம் ஓடி இருக்கு. முடியாது, நீங்கள் ரொம்ப சீட்டிங் பண்ணுறீங்க. எனக்குள்ளே இடம் சொல்லிட்டு இப்படி மாற்றி கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது. வேணா உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கட்டா? என்ன? என்ன எப்போ கவனிப்பீங்களோ அப்போ வேணால் படுத்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப போங்க தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உனக்கு அவ்வளோதான் டைம், வேணா யூஸ் பண்ணிக்கோ, இல்லையா விடு. மற்ற நிறைய என் பொண்ணுக்கு தான். அப்போ இருங்க, நான் உங்களை இனிமேல் கவனிக்க மாட்டேன். சரி போவா, நீ இல்லைன்னா என்ன? 2 வெயிட்டிங்கில் இருக்குது தெரியுமா தெரியாதா? ஞாபகம் வச்சுருக்கியா? அப்படியா? கவனிக்கலைன்னா நீங்கள் போயிடுவீங்களா? நேற்று தான் யார் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன்னு, நீங்களே சொன்னாலும் நம்ப மாட்டேன்னு. அப்படி பேசாதீங்க சொல்லிட்டேன், நான் கோவப்படுவேன். கோவப்படு, நல்ல கோவப்படு. டெய்லி சொல்லணுமா கோவப்படு? எனக்குன்னு பரவாயில்ல, அடிப்பேன். அடிப்பியா? யாரை? யார் அடிக்கணுமோ அவங்கள. நல்ல வேலை அற முடியல. அவன் உனக்கு போட்டு அனுப்பும்போது நீங்கள் இல்லை, இருந்திருந்தாலும் அன்னைக்கு வச்சு ஓடி முடிஞ்சேன். எல்லாரும் இப்படி உங்கள்கிட்ட பேசுகிறனால என்ன தப்பாக நினச்சிட்ருக்காங்க மாமா. ஏமாலி நினச்சிட்ருக்காங்களோ. அன்றைக்கி நான் இங்கே இருந்திருக்கணும். உடனே உங்களை வந்து கூட்டு போய் சொல்லிப்போம்லாம், போய் நல்லா வச்சுருப்பேன் கண்ணங்கண்ணு. அவர்கிட்ட வான் பண்ணும்போதே சொல்லிட்டேன், என் விஷயத்தில் ஏதாச்சும் ஒன்று லேசாக மாதிரி தான் குறையா இருந்தால் கூட என்ன சும்மா இருக்க மாட்டா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என் லைஃப்பில் ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அவள் ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும், அவள் இங்கே இருந்திருந்தால் அவன் கதையே வேறு மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்படியே சொன்னீங்க? ஆமாம், அப்படி தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா சூரிய விஷயத்தில் நீ எப்படி நடந்துக்கிட்டேன் அவள் தெரியாமல் சொல்லியிருக்கா, அதுக்கே அவளை என்ன பாடுபடுத்தினேன். அதே மாதிரி இவளுக்கு ஒரு காட்டு காட்டினதான் சரி வருவேன் நினைக்கிறேன். என்ன மாமா? காட்ட வேண்டியதானே? நீ ஏதாச்சும் பண்ணடியா மாமா விஷயத்தில், அதுக்கப்புறம் நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுதான் பாருங்கள். சரி சரி. எங்கடா போன? எங்கே தான் வெளியே இருந்தேன். தூங்குனானே? ஏன் தூங்குன? நீ தூங்கிட்டேன், எனக்கு தூக்கம் வரல, நான் வெளியே உட்காந்துருந்தேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், உன்ட்டு கேட்கணும் பேபி. என்னடா கேளு. மச்சான் என்னை பிடிச்சி திருந்துட்டுறான் எப்போ பார்த்தாலும். ஏக்குடா ஏன் மச்சான் திட்டுன? எதுக்கு? நீ தானே சொன்ன வேண்டாம் இப்போ பிற பார்ப்போன்னு, அதான் அவன் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கான். ஏன்டா என்ன சொல்லிச்சு மச்சான்? உங்கள் வீட்டில் நீ ஒரே பொண்ணா பேபி, உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்கலாம். நம்ம உங்கள் மச்சானுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டோம்ல, அவங்க எதிர்பார்ப்பாங்களா? நகைச்சி இப்போ மாசமாக இருக்கல, அதான் உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க. உங்கள் அம்மா ஊரில் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, உனக்கு குறை சொல்லுவாங்கன்னு திட்டுறான். இல்லைன்னா வேறடா, நீ ஏன் தள்ளி இருக்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுதான். என் தங்கச்சியார் சொல்லிட்டா, மானானே தந்துடுவாங்க, நீங்களும் உங்கள் சீக்கிரம் கொடுத்துருங்க அப்படின்ட்டு. அவள் குழந்த பிறகு இவனுக்கு நம்மளும் கொடுத்துடணுமா? லூஸ் அதை வேறு சொல்லிச்சா? என்கிட்ட எப்போ பார்த்தாலும் அதே தான் கேட்டுட்ருக்கேன். சாமி மேனி பதில் சொல்லிட்டாங்க, நீ ஏன் பதில் சொல்லலன்னு அப்படின்னு. நீ என்ன சொன்ன நினைச்சுட்ட? நான் சொல்கிறேன்டின்னு சொன்னேன். அதுவாக வரும்டி அப்படின்னு. எல்லாரும் உடனே உங்கள் அம்மாவுக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, நீ செல்லம் கொடுக்காத பவிக்கு இந்த விஷயத்தில் அப்படிங்க. நீ என்ன செய்யணும்? நீ தான் சொல்லணும். இல்லை அக்காவுக்கு வேறு இப்போ குழந்தை பிறந்திருக்கலாம், நந்தினி வேறு அப்படி இருக்கான். நானும் திடீர்னு இதாகிட்டுன்னு வச்சுக்கோ, கஷ்டமாக இருக்கலாம்டா.
அக்காவை பார்த்துக்க ஒரு ஆள் வேணும்ல. அதை தான் மச்சட்ட நான் சொன்னேன், இப்படி சொல்லுதாடா அப்படின்னு. அதெல்லாம் பார்த்துக்க ஆள் இருக்குது, நீ தேவையில்லாத வேலை பார்க்காதுன்னு என்னை இப்படி சேஸ்தான். சாமியாக்கு தானே இப்போ குழந்தை பிறக்க போகுது, அம்மா வர சொல்லுவோம் பார்த்துக்கிடாது. சரியா? நந்தினிக்கு இன்னும் நாள் இருக்கலாம், அதுக்குள்ளே சாமியா குழந்தை கொஞ்சம் பெருசாகிரும்ல. ஏன்டா உனக்கும் ஆசையாக இருக்கா என்ன பார்க்கணும்? ஆசை எல்லாத்துக்கும் இருக்குது தான், அது இப்போ பிரச்சனை இல்லை. அதான் இப்போ பிள்ளைகள் இல்லைன்னா பரவாயில்ல, தூக்கி கொஞ்சம் இருக்கிற 2 பிள்ளைகள் இருப்பது அப்புறம் வேணா எனக்கு மேலே பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் திட்டுறான், அப்புறம் ஒன்றையும் யாரும் குறை சொல்லக்கூடாதுல பவி. இப்போ நீ என்ன நினைக்கிறா? நீ தான் முடிவு பண்ணணும். மறுபடியும் கேட்டானா என்ன சொல்லணும்னு நீ தான் சொல்லணும். இதுக்கப்புறம் கேட்கும்போது ஏதாட்டு காரணம் சொன்னா அடிப்பாங்க. அடி வாங்குறது பெருசு கிடையாது, அதை விடு, அவன் அடிச்சு போகிறான். ஆனால் உன்னை யார் குறை சொல்லுவாங்களோன்னு அவன் யோசிக்கான். சரிடா, சரி. தெளிவாக சொல்லு, சரிடானா என்ன அர்த்தம்? ஏக்கு சொல்லுத? அடிப்பான்னு சொன்னா அதை வச்சு யோசிக்காத. அவன் என்ன அடிக்க மாட்டான், சும்மா சொல்லுவான். என்னையும் சரி மனவும் சரி யாரையும் அடிக்க மாட்டான். அது ஒன்றும் இல்லைடா, அடித்தாலும் அடி வாங்கிக்க, நானே மச்சான் அடிச்சுக்காங்கன்னு சொல்லிடுவேன். அட லூசு. எனக்கு முன்னாடி மச்சான் தான்டா உனக்கு எல்லாமே. லவ் யூ பவி. இட்ஸ் ஓகேடா, விடு. சரிடா, மாற்றிடுவோம் பிளானை. மச்சான் சத்தம் போடுறதெல்லாம் இருந்தால் இருக்கட்டும், அது கடவுள் பார்த்துக்குவாரு. மச்சான் சொன்னா அடுத்த நியூஸ் குட் நியூஸாக தான் நீ சொல்லணுன்னா, அதான் அது கடவுள் கையில் தாண்டா இருக்கு அப்படிங்க. கடவுள் கொடுக்குறதெல்லாம் இருக்கட்டும், நீ மூலம் ஒழுங்காக இரு அப்படின்னு என்னைய பிடிச்சி திட்டுறான். சரி விடுடா, சாரிடா. ஏக்கு பவி? என்னால் தாண்டா திட்டுவாங்கண்ணா மச்சான்டா. அட லூசு பவி, நீ மற்றவங்கள மாதிரி யோசிக்காம என் தங்கச்சிக்காகவும் என் ஃப்ரெண்ட் ஒய்ஃப்காகவும் யோசிச்சிடலாம். நான் ஏற்றுக்கிறேன், அதை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன் பவி. ம், சரிடா. கஷ்டப்படாத, பார்த்துக்க தான் எல்லோரும் இருக்கோம்ல, அப்புறம் என்ன. சாமியை பார்த்துக்க, சாமி அம்மா இருக்காங்க, நம்ம அம்மா இருக்காங்க, நாங்கள் தான் இருக்கோமே, அப்புறம் என்ன. இங்கே தான் டெலிவரி வைக்க போகிறோம், நம்ம எல்லோரும் இருக்கோம்ல, பார்த்துக்கலாம். அப்படியே அம்மா வரட்டெல்லாம் அக்காவையாச்சும் வர சொல்லுவோம், அக்கா அங்கே வருவா, பார்த்துக்குவா. ம், சரிடா. ஒருவேளை கன்சீவான என்னையும் ஊரில் வச்சிருவேடா. அட லூஸ் பேபி, அதுக்கு தான் வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு இருக்கியா? ஆனால் மச்சான் 3 மாதம் அக்கா ஊரில் வச்சுட்டு வந்துட்டு பெரிய மச்சான்டா 1 மாதம் சொல்லிட்டு 15 நாளில் கூட்டுன்ட்டு. நீ மன மச்ச மாதிரி தான்டா சொன்னால் அப்படியே சரின்னு கேட்டுட்டு வந்துடுவே விட்டுட்டு. சரி இப்போ போக வேண்டாம், இங்கே இரு போதுமா? ம், சரிடா. இப்போ இப்படி சொல்லிட்டு பிறகு அப்படி சொல்ல அதை சொல்லியாச்சு. நான் போக மாட்டேன்டா. சரி பேபி போக வேண்டாம், இங்கே இரு. அவனே இருக்கணும் தானே என்னை கூட்டுவான்னு நான் கல்யாணம் முடிச்சேன். இப்போ ஊரில் இருக்க தானே எப்படி இருப்பேன்? நந்தினிக்கு மேலே உள்ளவன் நினைக்க. நீ இவ்வளோ நாள் எங்கே இருந்த சொல்லாம? ஊருக்கு போனடா 2 நாள் பெரிய விஷயமா பேசுறதுக்கு. அப்போ உன்னை வந்துடுவேன் தானே கேட்டேன். நைட்டெல்லாம் இருக்க முடியும்னு சொன்னலடா. சரி தான், நான் தான் மறந்துட்டேன் வீடு. நன்றி சொன்னால் மச்சான் எதுவுமே சொல்ல மாட்டேக்கு. நீ திடீர்னு சொன்னால் திட்டுறடா. அதான் இப்போ ஒன்று சொல்ல மாட்டேக்கியா என்ன? ஃப்ரீயாக பேச மாட்டேக்கேன். ஆமாம், பொதுவான இடத்துல நந்தினி மாதிரி நானும் பேசினா நீ கண்டிப்பாக என்ன திட்டுவேன். பொதுவான இடத்துல பேசலாம், சரி. ரூமில் இருக்கும்போது நம்ம 2 தானே இருக்கோம், பேச வேண்டியது தானே ஃப்ரீயா? ஏன் அன்னைக்கே சொன்னல பவி ஃப்ரீயாக இருன்னு. திடீர்னு திட்டுறடா. சரி, ரூமில் வச்சு உன்னோட ஆசை எதுனாலும் என்கிட்ட ஓப்பனாக பேச வேண்டியது தானே. ம், சரிடா. ஆனால் அம்மா கேட்டுகிட்டே தான்டா இருக்காங்க. என்ன கேட்காங்க? மாதம் கேட்காங்க, இப்படி தள்ளி போயிருக்கான்னு. இதுக்கு பவி இப்படி மறைச்சி வைக்க என்கிட்ட சொல்லாமல்? லவ் பண்ணும்போது ஒன்றும் தெரியலடா, எதனாலும் சொல்லியிருந்தேன். இப்போ அப்படி சொல்ல முடியலடா. அடி வாங்க போகிற பவி. பழைய பவி தானே எனக்கு வேணும்னு சொல்லியிருக்கேன். பழைய மாதிரி ஈரேன், லவ் பண்ணும்போது எப்படி இருந்தேன் அப்படியே ஈரேன். உங்கள் வீட்டில் எப்படி இருந்தே அப்படி தானே இங்கே இருக்கணும். அப்புறம் ஏன் இதெல்லாம் நிச்சயம் நடந்துக்கிறேன்னு நினைப்பா உனக்கு? நீனும் சௌமியாவும் அழகாக நடந்துக்கிறிய வீட்டில், பொறுப்பான், சரிதான். நம்மளுக்குள்ளே ஏன் அப்படி நடந்துக்கிறேன்? எப்பவும் போல் ஃப்ரீயாக இருக்க வேண்டியதானே. வீட்டில் கரெக்டாக தான் நடந்துக்கிறேன், பெட்ரூமில் அப்படி நடக்கணும்னு ஒரு அவசியம் கிடையாது, புரியுதா? பழைய பவி எப்படி இருப்பி அப்படியே நடந்துக்கும் நம்ம ரூமில். எதுனாலும் ஓப்பனாக பேச பவி என்கிட்ட தனியாக இருக்கும்போது, நந்தினி மாதிரி. ம், சரிடா, பேசுகிறேன். ஓகே, ஐ லவ் யூ பவி. லவ் யூடா. காஃபி இட்டு வரியா? நேரம் ஆகிட்டும், சரிடா, போட்டுட்டு வரேன். சரி, மெல்ல போ. ம், சரிடா. சரி, எடுத்துகிட்டு வா, நான் ஹாலுக்கு வரேன். ஏன்டா? காஃபி குடிச்சு கொஞ்ச நேரம் தூங்க. வேண்டாம், தூக்கம் வரல. சரி, இப்போ வா. ஏங்க என்னங்க உங்களை தான் என்னங்க? என்ன ஆச்சு சௌமியா? தூங்குனது போதும். இங்கே பாருங்க, என் வயிற்றுல கைவிங்க. என்ன ஆச்சு? உடம்பு முடியலையா? உடம்பு இல்லைன்னு எப்படியே சிரிச்சுட்டு பேசுவாங்க, கூட்டோன்னு எப்படியே தான் கேட்குங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கவனே எந்திங்கன்னா இவ்வளோதான் தூங்குனீங்களா? போதும், கை வைங்க என் வயிற்றுல. என்ன ஆச்சு சௌமியா? வைங்கன்னு சொன்னேன், வைங்க. என்னாச்சு? உடைக்குதா உங்கள் பிள்ளை தான். என்ன சொல்கிற? இப்படியே உருண்டு உதைக்குமாங்க. அப்போ இப்படி தான் வயிறு இப்படியே இது பண்ணுமா? அப்படியா? ம், உதைக்கும் போது இப்படி தான் வயிறில் அப்படி அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படி தூக்கிட்டு அம்மா. இதெல்லாம் தெரியுதுன்னு. ஆமாம், அம்மாட்ட சொன்னேன், அம்மா சொன்னாங்க பயப்படாதான் உன் பிள்ளை அப்படி சேட்டை பண்ணுதுன்னு. அப்படியா? சரி. பத்தியா எப்படி பண்ணுது என் குழந்தை? எனக்கு தூங்க முடியல, அந்த பக்கம் வதைக்கும் இந்த பக்கம் வதைக்கும். கொஞ்ச நேரம் பொறுத்துக்க சௌமியா, ஒரு 2 மாதம், அதுக்கப்புறம் நான் தூக்கிக்கிறேன்.
அதுக்கப்புறம் நீ கஷ்டப்படானே சரியா? இவ்வளோ நான் கஷ்டப்படுறது போதும்ல, நீ ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்தாலும் சரி தான் உங்கள் தங்கச்சி பார்த்தாலும் சரி தான் நான் வந்து வேறு கேட்டுகிட்டே இருக்கேன். யார் பார்த்தாலும் சரி தான் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா. தூக்குறதுக்கு ஆள் இல்லை, நிறைய ஆள் இருக்கு. வயிறு பசிச்சா தான் உன்னை தேட போகிறோம். சரி தான் இவ்வளோ நாள் என் சமயம் கஷ்டப்படுறலாம், இனிமேல் ரெஸ்ட் கொடுப்போம். சரி தான் ரெஸ்ட் கொடுத்தா சரி தான். பிள்ளைக்கு பால் மட்டும் கொடுத்து வயிற்று நரிசி வந்துடுறேன்னா நாங்கள் பார்த்துக்குறோம். சரி சரி நல்லா இருக்குண்ணே இந்த ஃபீலிங். நல்லா தான் இருக்கு. ஏன்னா நானும் தூங்க முடியல ஒழுங்கா. ஒருவேளை நீ ஒரு பக்கமாக படுக்கிறது அவனுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கணுமா ஆப்போசிட்டில்? நீங்கள் என்னங்க எதிர்பார்க்கீங்க? எந்த பிள்ளையாக இருந்தாலும் ஓகே தான். ஏன் நீ எதுவும் ஆசை வச்சிருக்கியா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இருந்தாலும் உங்கள் மாதிரி பையன் தான் நல்லா தான் இருக்கும். எங்களுக்கெல்லாம் பொண்ணு தான் வேணும். மேட்ச் அதே தான் கேட்டுட்டு இருக்குன்னு சொல்லுவா. எந்த குழந்தையா இருந்தானே பார்த்துக்கலாம் சரியா? நல்லபடியாக நீங்களும் குழந்தையும் ஆரோக்கியமாக வந்தாலே போதும். நான் அதிகமாக ஆசைப்படல. சரி உங்களுக்கு எத்தனை வேணும்? எத்தனை கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான். அப்படிலாம் சொல்லாதீங்க. எத்தனை வேணும்னு சொல்லுங்கள். அதான் சொல்லிட்டல, நீங்கள் ரெடினா ஓகே தான், எனக்கு எத்தனை நாளும் ஓகே தான். வழக்க நான் ரெடி. வேலைக்கு போயிட்டு வந்து நான் பார்த்துக்குறேன் வீட்டில் இருக்கும்போது. மற்ற நேரம் நீ பார்த்துக்குவியா? சொல்லுங்க. பாப்போம், உனக்கு என்ன தோணுது? எனக்கு ஒன்றும் தோணல. உங்கள் விருப்பம் என் விருப்பம் தான். ரெண்டு பார்ப்போம். ரெண்டும் ஒன்றா இருந்துச்சுன்னா இன்னொன்று பார்ப்போண்ணா. ம் சரி. ஓகேவா உனக்கு? இல்லைன்னா விடு, எனக்காகலாம் நீ கஷ்டப்படாத சௌமியா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சரி, அதை பேர பார்ப்போண்ணா. முதல்ல நீங்கள் ரெண்டே தனியாக வாங்க நல்லபடியாக. ம் சரிங்க. டெலிவரி இங்கேயாங்க? அம்மா வர சொல்லுவா. அத்தை மட்டும் வந்தாங்கன்னா கஷ்டமாக இருக்கும்ல அத்தைக்கு. சரி, உங்கள் அம்மா வரதா இருந்தால் வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வர சொல்லு. அம்மாவும் வர சொல்லுதேன். ம் சரிங்க. உங்கள் அம்மாட்ட கேட்டுக்க ஓகேவா? வருவாங்கல்ல கேட்டுக்கிடுவோம். அம்மா வேறு கூப்பிட்டுட்டே இருக்கேன் இங்கே இருக்கே அப்படின்ட்டு. அங்கே வர வேண்டியதானே அப்படின்ட்டு. சாதா பிரசவம் நாங்கள் தான் பார்க்கணும், இல்லைன்னா என்னை எல்லோரும் குறை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். யார் எது சொன்னாலும் அதை போட்டு டென்ஷன் எடுக்க சொல்லாத உங்கள் அம்மாவை. ஏன் முன்னாடி பிள்ளையில எனக்கு பார்க்க தெரியாதா? நான் பார்ப்பேன். சரிதாங்க, ஆனால் இவ்வளோ பார்க்க பைசா இல்லை, பார்க்க முடியல. அதான் அங்கே மருமகன் நல்ல வேலை பார்க்க நான் அங்கேயே வச்சு பார்த்துட்டான்னு சொல்லிடக்கூடாதுல்ல. ஒரு வேளை அப்படி யாருன்னு சொன்னாங்கன்னா, உங்கள் அம்மா அதை வந்துட்டு சொன்னாங்கன்னா என்கிட்ட உடனே சொல்லணும் சரியா? ம் சரிங்க. உங்கள் அம்மா சொல்லான்ட்டான்னு சொன்னாங்கன்ட்டு நீனும் சொல்லாமல் இருந்துடாத, சொல்லிடணும் என்கிட்ட, மறைக்கக்கூடாது. சரிங்க சொல்லிடுறேன், மறைக்க மாட்டேன். இப்படி மறைச்சுன்னு தெரிஞ்சதுன்னா அப்புறம் நான் கோவப்படுவேன். சரிங்க, அப்படி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லிடுவேன் எனக்கு தெரிஞ்சா. என்னென்ன வளகாப்பு மேடமுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு உங்கள் அம்மா வந்துடுவாங்கல்ல காலைல. வந்துடுவாங்க. ரூம் பார்த்துட்டிங்களா? கீழே தான் பார்த்துருக்கோம். ஏன்னா ஏறி இறங்காண்டாலாம், லிஃப்ட்டு இருக்குது, இருந்தாலும் அவங்க கஷ்டப்படுவாங்க அதில் வர்றதுக்கு. அதுக்கு தான் கீழே பார்த்தாச்சு ரொம்ப. ம் சரிங்க. சுகன்யா வரால இல்லையா? யார் வராங்க உங்களுக்கு தெரியாது. கேட்டு சௌமியா. வர வர நீங்கள் சரி இல்லை. குழந்தைகிட்ட கொஞ்சம் கிண்டல் பண்ணணும்ல. கொஞ்சம் அமைதியாக இருங்க. நம்ம வீட்டில் பேசுகிற மாதிரி பேசாதீங்க. எங்கள் சித்தி கேடி வரா, அவள் கொஞ்சம் எங்கள் அம்மா மாதிரி கிடையாது. ஏதாட்டும் குத்த சொல்லிட்டுருப்பா. எங்கள் அம்மா பாட்டு பேசிட்டு போய் மருமான்னு சொல்லி விட்டுருவா. நான் அப்படி கிடையாது, ஏதாட்டும் குறை சொல்லுவா. ஏய், அப்போ நந்தினி ஏதாட்டு குறை சொல்லுவாங்களா? அதெல்லாம் குறைச்சல விடுவேன், நான் விட மாட்டேன். என் சித்தி எதுவும் சொல்லாம வந்து நல்ல போடு. சொன்னா நான் பேசிக்கிறேங்க, நீங்கள் அமைதியாக இருங்க. சரி, பார்த்து நடந்துக்கோ சரியா? என் தங்கச்சி மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது. அவள் வந்து நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் வந்திருக்கா கிளம்பி. உன் மைனி நீ இருந்தால் தான் வளகா போடணும்னு சொன்னான் அப்படின்ட்டு. அந்த ஒரு வார்த்தைக்காக நான் வாரேன்னா அப்படின்ட்டா. அப்படியாங்க? அப்போ மச்ச போனாக்கா வரலையா? மச்சான் கூப்பிட்டான், வரல, ஒரு மாதம் கழிச்சு வரேன்ட்டான். நான் அப்புறம் சொன்னேன்லாம், அதுக்கப்புறம் தான் வரேன்ட்டான். உங்கள் தங்கச்சி கஷ்டப்படுத்த நான் விடுவேண்ணா? எனக்கு தெரியும் சௌமியா, நீனும் பவியும் அந்த அளவுக்குலாம் விட மாட்டீங்கன்னு. ஒழுங்காக வாயை மட்டும் இருந்தால் தான் அவளுக்கு நல்லது. இல்லைன்னா அவள் ஏன்ட்ட ஏச்சு வேண்டி போவா. சரி, பார்த்து பேசுன்னா, கஷ்டப்படுத்தக்கூடாது யாரையும். சரிங்க, நான் பார்த்துக்கிறேன். சௌமி பார்த்தியா, அடிக்கடி இப்படி பண்ணுது, என்ன டிஸ்டர்பாக இருக்கா உனக்கு? ஆமாம், இங்கே என்ன செய்ய, தூங்கவே விட மாட்டேங்க உங்கள் பிள்ளை. குழந்தை பிறந்தாலும் நீங்கள் யார் தூக்குவீங்களோ தூக்காங்க சொல்லியாச்சு. நான் நல்லா தூங்குவேன், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்போதே சொல்லிட்டோம்ல, என் பிள்ளைக்கு வயிறு பெஸ்ட்டாக மட்டும்தான் ஒன்று தேடுவோம் சரியா? மற்ற நேரம் தேடவே மாட்டோம். நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. நீங்கள் வேலைக்கு போக மாட்டீங்களா? நான் வேலைக்கு போனால் என் தங்கச்சி இருக்கலாம், என் குழந்தைய இருக்கா பவி, அம்மா இருக்காங்க, 3 பேரும் தூக்கி வச்சுப்பாங்க சரியா? சொல்லிட்டு போகிறேன், என் முன்னாடி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, தூங்கட்டும், நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சரியா? பார்த்துக்கங்க என் பிள்ளைன்னு. ம் சரிங்க. சரி, தூங்குறியா? கொஞ்சம் தடவை கொடுக்கவா? ம் சரி, தூங்கு.